நான் அபூ ரைகான் முகம்மது அல்-பீரூனி 973 பிறந்தேன். என் இளமைக் காலம் அறிவு மற்றும் கல்வியின் மீதான தீவிர ஆர்வத்துடன் கழிந்தது. சிறு வயதிலேயே வானியல், கணிதம், இயற்கை அறிவியல் போன்ற துறைகளில் எனக்கு ஈடுபாடு ஏற்பட்டது. என் முதல் ஆசானான அபூ நஸ்ர் என்னை இந்த அறிவியல் துறைகளில் ஆழமாக ஈர்த்தார். அவரிடமிருந்து கற்ற கணிதம் மற்றும் வானியல் அடிப்படைகளே பின்னர் எனது வாழ்க்கையின் அடித்தளமாக அமைந்தன. 997ஆம் ஆண்டில் நான் எனது முதல் முக்கியமான படைப்பான காலக்கணிப்பின் பின்னணி எனும் நூலை எழுதினேன். இந்த நூலில் பல பண்பாடுகளின் காலக்கணிப்பு முறைகள், வரலாறு, மத நம்பிக்கைகள் பற்றி ஆராய்ந்தேன். பல நாகரிகங்களின் அறிவை ஒப்பிட்டு ஆய்வு செய்வதில் எனக்கு இருந்த ஆர்வம் இந்த நூலில் பிரதிபலித்தது. பண்டைய ஈரானியர்கள், கிரேக்கர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்தியர்களின் கால முறைகளை ஆராய்ந்தேன். இந்த ஆய்வுகள் என்னை ஒரு பன்முக அறிஞராக வளர்த்தன. 1017ஆம் ஆண்டு எனது வாழ்க்கையில் ஒரு பெரும் திருப்புமுனையாக அமைந்தது. கஜைனி முகம்மத் அவருடைய அரசவையில் ஒரு அறிஞராகச் சேர்ந்தேன். அவரது ஆதரவின் கீழ் நான் இந்தியாவிற்கு வரும் வாய்ப்பு கிடைத்தது. இந்தியா எனது அறிவார்ந்த ஆராய்ச்சிகளுக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்து காட்டியது. நான் பல ஆண்டுகள் இங்கே கழித்தேன், சமஸ்கிருதம் கற்றேன், இந்திய மெய்யியல், கணிதம், வானியல் மற்றும் மருத்துவத்தை ஆழமாக படித்தேன். இந்தியாவில் இருந்த காலத்தில் நான் இந்தியாவின் வரலாறு எனும் மகத்தான நூலை எழுதினேன். இந்த நூலில் இந்தியாவின் மதம், தத்துவம், விஞ்ஞானம், கலாச்சாரம் மற்றும் சமூக அமைப்பு பற்றிய எனது ஆய்வுகளை விரிவாக விளக்கினேன். இந்தியர்களின் கணித மற்றும் வானியல் அறிவு மிகவும் முன்னேறியதாக இருப்பதைக் கண்டு வியந்தேன். பூமியின் சுற்றளவை கணக்கிடுவதற்கான முறைகள், கணிதத்தில் சைன் செயல்பாட்டின் கருத்து, கிரகங்களின் இயக்கம் போன்றவற்றை இந்தியர்கள் நன்கு அறிந்திருந்தனர். நான் இந்திய மொழிகளிலிருந்து அரபி மொழிக்கு பல நூல்களை மொழிபெயர்த்தேன். இதன் மூலம் இஸ்லாமிய உலகம் இந்திய ஞானத்தை அறிய வாய்ப்பு கிடைத்தது. எனது வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோள் அறிவின் ஒருங்கிணைப்பு. நான் எப்போதும் பல்வேறு பண்பாடுகளின் அறிவை ஒப்பிட்டுப் பார்த்து உண்மையை நோக்கி நடந்தேன். அறிவியல் மற்றும் தர்க்கத்தின் அடிப்படையில் உலகத்தை புரிந்து கொள்ள முயன்றேன். 1048ஆம் ஆண்டு கஜினியில் எனது உடல் இந்த உலகை விட்டு நீங்கியது. ஆனால் எனது நூல்களும் கண்டுபிடிப்புகளும் இன்னும் உலகிற்கு வழிகாட்டுகின்றன. பல்வேறு நாகரிகங்களின் அறிவை தொகுத்து மனிதகுலத்தின் முன்னேற்றத்திற்காக வழங்குவதே எனது வாழ்க்கையின் சாரம். உண்மையான ஞானம் எல்லை கடந்தது. இந்த உணர்வுதான் என்னை இன்றும் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது.